ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி இந்த எபிசோட் நம்ம ஒரு டீப் கிளென்சர், ஒரு ஃபேஸ் வாஷ் வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். சார்கோலெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த கிளென்சர் பண்ண போகிறோம். நல்ல ஒரு டீப் கிளென்சராக இருக்கும். நம்ம ஆயில் இருந்தால் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஆயில் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா, முக்கியமாக ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா இது நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ நானும் நிறைய ப்ராடக்ட் எல்லாம் வெளியில் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டிலே நான் ஃபேஸ் வாஷ் இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் எல்லாம் நல்லாவே இது சூட் ஆகும். இப்போ இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சோப் பேஸ் தான். இதில் டி ரூட் பொட்டானிக்கா பிராண்ட்லேருந்து நம்ம அல்ட்ரா கிளியர் சோப் பேஸ் தான். இதுலேயே இன்னொரு இது இருக்குது. அதே பிராண்டில் அலோவேரா சோப் பேஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி சார்கோல் தான் யூஸ் பண்ணுங்கிறதுனால நம்ம அலோவேரா சோப் பேஸே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சார்கோலில் ஒரு ஹீட்டிங் ஏஜென்ட் இருக்கும். அதனால் இது அலோவேரா கூலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு நம்ம டபுள் பாயில் ப்ராசஸில் தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 100 கிராம் நான் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இது சீக்கிரமே மெல்ட் ஆயிரும். நம்ம ஐஸ் க்யூப் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். வெளியிலேருந்து சோப்பு, ஃபேஸ் வாஷ் எல்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீட்லேயே இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஒரு 1 மந்த்லேயே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வெளியில் நம்ம ஒரு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது. அமேசானில் அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதை நல்ல ஒரு பவுடராக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதில் 100 கிராமுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சார்கோல் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ ஒரு ஆயில் ஸ்கின், சென்சிட்டிவ் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ரொம்பவே இது செட் ஆகும். நெக்ஸ்ட் ரோஸ் வாட்டர் தான் அடுத்தது. இந்த என்ன பிராண்ட்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நான் ஒரு 7 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம ஃபேஸ் வாஷ்க்கும் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். ஸோ ஃபேஸுக்கும் நம்ம ஸ்கின் எல்லாம் கிளாக் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு கூலிங் ஏஜென்ட்டு. இது விட்டமின் இ கேப்சியூல் தான். ஸோ இந்த விட்டமின் இ கேப்சூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன்டனால் ஸ்கின் சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா இது சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம விட்டமின் இ கேப்சூல் ஒரு இது எடுத்துக்கலாம். நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிறது நம்மளுக்கே ரிசல்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 கிளாஸ் வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. கம்மியாக இருந்தால் அப்படின்னா தான் ஃபுல்லாக கெட்டி ஆயிரும். ஸோ தண்ணி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணாலும் பரவாயில்ல. 1.5 கிளாஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு சில்கியாக தான் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிடலாம். ஸோ நம்ம நல்லா நாசில் பெரிய இதுசாக இருக்கிற மாதிரி நம்ம பாட்டில் சூஸ் பண்ணிக்கணும். இதில் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பாட்டிலையும் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபேஸ் வாஷ் அப்படியே ஒரு மார்க்கெட் ஸ்டைலில் ரெடி ஆயிடும். ஸோ ரோஸ் வாட்டரில் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால ஸ்மெல் அப்படியே நம்ம மார்க்கெட்டில் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு டீப் கிளென்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது, கொஞ்சோண்டு எடுக்கும்போதே நம்மளுக்கு நிறைய ஃபோம் வரும். ஸோ நல்ல ஒரு ஃபேஸ் வாஷாக இருக்கும். ட்ரை ஸ்கின்னுக்கு நம்ம கோட் மில்கில் சோப் பேஸ் இருக்குது. ஸோ அந்த சோப் பேஸ் வச்சு நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் நம்ம பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு கிளென்சரான ஒரு ஃபேஸ் வாஷ் தான். ஸோ முக்கியமாக ஆயிலை நல்லாவே நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆயில் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். இது நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.